யூஎஸ்ல ஃபெட் திரும்ப ரேட் கட் வந்து பண்ணிருக்காங்க. 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ்லயும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இருக்கு. சோ 25 பேஸ் பாயிண்ட் வந்து யூஎஸ்ல ஃபெட் ரேட் கட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதை லீட் பண்ணி எடுத்துட்டு போனது ஜெரம் போலோ தான் வந்து இருக்காங்க. சோ அவங்க எதுக்காக ரேட் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இங்க இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் கன்சர்னும், செகண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன்ல இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து செகண்டா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் இவங்க டிசம்பர் மந்த்க்கான அந்த ரேட் கட் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போதைக்கு பார்க்கும்போது டிசம்பர்ல ரேட் கட் வந்து சான்ஸ்லெஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி புது டேட்டாஸும் புதுசா எதனா ரிஸ்க் எதனா வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னும் போது மேபி வந்து ரேட் கட் வந்து நடக்கலாம். பட் ஆனா டிசம்பர்ல ரேட் கட் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்ஃபிளேஷனை பொறுத்தளவுல இன்ஃபிளேஷன் வந்து ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. சிபிஐ அதாவது கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சோ இது வந்து 3% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்போதைக்கு இருக்கிறது. சோ 2.9% ஆகஸ்ட் மந்த் இருந்தது, இப்ப 3% வந்து ஆயிருக்கு. சோ இதுவுமே வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ட்ரம்போட டாரிஃப் வந்து போட்டிருந்தார்ல, அது ஆப்வியஸ்லி அந்த கன்சூமரோட கூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் வந்து ஆகும். சோ அவங்க அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்குற ரீசனால அங்க இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சேம் இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லயும் வந்து வருது. சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்தவரை இங்க ஜாப் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ ஜாப் வந்து அதிகமா கிடைக்கல, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதுக்கான ரீசனுமே இங்க ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த இமிகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணாரு. அண்ட் தென் இங்க லேபர் பார்ட்டிசிபேஷனுமே கம்மியா தான் வந்து இருக்கு. சோ அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எல்லாத்தோட ரீசனையும் கம்பைன் பண்ணி தான் இங்க இந்த 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ வந்து இங்க ஜெரம் போல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இன்ஃபிளேஷனை வந்து 2% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தவரை அதை ஸ்டேபிள் பண்ற விதத்துல ஒரு ஃபோக்கஸ்ல வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சோ இதுல தான் இந்த ஃபெட் மீட்டிங் சுத்தி நடந்த விஷயமா வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ இது இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான பிளஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இங்க ஃபெட் மீட்டிங்ல இந்த 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணது வந்து இந்தியன் மார்க்கெட்டே பெரிய பிளஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா நேத்திக்கான மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா 26,000 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. நிப்டி 50 வந்து 26,000 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. இதுக்கான ரீசனுமே இன்னைக்கு வந்து ஃபெட்டோட ரேட் கட் வந்து ஆப்வியஸ்லி நடந்துரும்ன்றது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு ரீசனால 26,000 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நிப்டியோட பீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2024ல 26,277 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்து 26,277 பாயிண்ட் செப்டம்பர் 2024ல பீக் வந்து இருந்தது. அங்கிருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறங்குது. திரும்ப நேத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா 26,000 பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் மேலதான் வந்து போகும் இந்த ஃபெட்டோட ரேட் கட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணது ஆப்வியஸ்லி இங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்மளோட இங்க எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து ரீச் ஆகும். ஏன்னா நம்ம தான் எமர்ஜிங் மார்க்கெட்டா வந்து இருக்கும். சோ அதனால மணி எடுத்துட்டு வந்து இங்கதான் வந்து வைப்பாங்க. சோ இதுதான் மெயினான ரீசனா வந்து இருக்கு. அண்ட் தென் கூட ஆட் ஆனா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல இந்த ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து இங்க பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. சோ அதனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல இந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடிஞ்சிடும். அது வந்து அடுத்த ரீசனா இருக்கு. அதுக்கு அடுத்த ரீசனா சொல்றது இங்க கண்டினியூஸா இங்க கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து வீக்கா இருந்தது, இப்ப திரும்ப வந்து ரிவைவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல மெயினா ரிவைவல் வந்து ஆயிருக்கிறது நிப்டி கம்பெனிஸ் வந்து ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. 3.24% வந்து ஈரானியர்ல ரெவன்யூ வந்து growth ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. போன குவார்டர் வந்து டிக்ளைன்ல இருந்தது, இந்த குவார்டர் வந்து நிப்டி கம்பெனிஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. அதுல மெயினா பண்ணது பேங்கிங் அண்ட் தென் ஐடி செக்டரா வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். சோ அந்த செக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கு. சோ நிப்டி கம்பெனிஸ்மே இங்க டர்ன் அரௌண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே ஆட் ஆன பிளஸான நியூஸா என்ன இருக்கு அப்படின்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப திரும்ப வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அக்டோபர் மந்த் டேட்டா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா $2.38 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இங்க ஸ்டேக்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க. இது இந்த அக்டோபர் வந்து டேட் முடியல. சோ ஆனால் இப்போ வரைக்கும் பை பண்ணிருக்கிறது $2.38 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே கண்டினியூஸா செல் ஆஃப் தான் வந்து பண்ணிருந்தாங்க, இப்போ திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லா ரீசன்ஸுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸான நியூஸா தான் அமைஞ்சிருக்கு இங்க நிப்டி 50க்கு அந்த நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு. சரி ஓகே, இப்போ அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா 25,500ல இருந்து 26,500 வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மார்க்கெட் வந்து ஒரு சில புரோக்கரேஜஸ் வந்து அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 27,000 பாயிண்ட் கூட போகலாம். பட் ஆனா அதுக்கு மெயினா சப்போர்ட் பண்ண வேண்டியது ஐடி கம்பெனிஸ் தான் வந்து இருக்கு. ஸோ ஐடி கம்பெனி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது கண்டிப்பா 27,000 பாயிண்ட் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம், மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் அப்வர்ட் ரேலியில் தான் வந்து கொஞ்ச நாள் போகும் அப்படின்றது இந்த நியூஸஸ்ல வந்து தெரிய வர விஷயமா இருக்கு. ருபி வந்து 100 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ருபி வந்து 100 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே பேனிக் ஆக தேவையில்ல. இது வந்து மார்க்கெட்ல புதுசும் வந்து கிடையாது. சோ இது வந்து சடன் கிராஷ் மாதிரிலாம் நீங்க வந்து எடுத்துக்க வேணாம். நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க.
சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ருப்பி வீக்கன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது எப்பயுமே நடக்கிறது தான். சோ இது வந்து பெரிய பிரச்சனையா வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு இருக்காது அப்படின்றத வந்து சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா 2008ல ஒரு டாலருக்கு அகைன்ஸ்டா நம்ம ருப்பி வந்து 40 ரூபா வந்து இருந்தது. 2014ல 60 ரூபாவா வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் 2025ல இப்ப 90 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு போனாலும் கூட நம்ம இந்தியன் ருப்பி வந்து கான்ஸ்டன்டா வந்து இங்க யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா வீக்கெண்டா ஆகிட்டே தான் வரும். சோ அதுதான் நம்மளோட எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஜிடிபி growth வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4% கீழ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. பிசிக்கல் டெபிசிட்டுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ரேட்டிங்ஸ் பார்த்தாலுமே அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட அந்த ஒரு ரேட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை எக்கனாமி வந்து சூப்பரா தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ஏன் ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டே போகுது அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து எஃபிஐஸோட செல் ஆஃப் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இங்க மார்க்கெட்ல நம்ம ஊர் மார்க்கெட்ல வித்துட்டு டாலரா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ரீசனால நம்ம கிட்ட ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையுது. சோ இந்த ஒரு ரீசனால தான் இங்க வந்து ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கே தவிர நம்மளோட இந்தியன் மார்க்கெட் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. எக்கனாமி வந்து சூப்பரா தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. சோ ஒருவேளை இங்க ருப்பி வந்து ஸ்ட்ராங் பண்ணனா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க அப்படின்னா லிபரலைஸ்டான இசிபி நார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரணும். ஃபாரின் பாரோயிங்ஸ் வந்து இங்க இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்கிறது பேங்கிங்ல எஃப்டிஐ ரீஃபார்ம்ஸ் வந்து நடக்கணும். சோ இங்க அதிகமான ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து இங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஏறணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்பிஎல் பேங்க் மாதிரியோ இல்ல எஸ் பேங்க் மாதிரியோ இருக்கிற பேங்க்ஸ்க்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்றி வைக்கணும். சோ அதுக்கான ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்கணும். அண்ட் தென் ருப்பில வந்து எல்லாரும் ட்ரேட் பண்ணணும். இது 3 ரீசனா அமைஞ்சாதான் இங்க ருப்பி வந்து வீக்கன் ஆகுறது இங்க கம்மியாகும், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு போகும். அப்படி இல்ல அப்படின்னா ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே தான் வரும். பட் ஆனா இது வரலாறுல புதுசு கிடையாது. இது பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னவோ உண்மையா தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து அபிஷியலா டிமேஜர் வந்து ஆகிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தவரை இயர்லி நவம்பர்ல வந்து லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் வரல. சரி ஓகே, இன்னைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எதனா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க டாடா மோட்டார்ஸ் இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து வந்திருக்கு. சோ இதுல என்னன்னா டாக்ஸ் இருக்கா? ஏன்னா இங்க 2 கம்பெனி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்ஸ் கண்டிப்பா பிடிப்பாங்க. சோ அந்த மாதிரி என்ன இருக்கா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் டாக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்த ஷேரை பிரிச்சு கொடுக்கறதுக்கான டாக்ஸ் வந்து எதுவும் கிடையாது. சோ எக்ஸாக்டா எவ்வளவு பிரிச்சிருக்கோன்றத கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிசினஸ் எவ்வளவு ரேஷியோ அந்த நீங்க பேசஞ்சர் வெஹிக்கிளோட பிசினஸ் வந்து எவ்வளவு ரேஷியோ 60-40 இல்ல 50-50 அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து பொறுமையா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த 2 ஷேர் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. பட் ஆனா நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எஸ்டிசிஜி அண்ட் தென் எல்டிசிஜி வந்து கண்டிப்பா வந்து அப்ளிகபிள் வந்து ஆகும். சோ எஸ்டிசிஜியை பொறுத்தளவுல நீங்க ப்ராஃபிட் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. 12 மந்த்ஸ்க்குள்ள நீங்க விற்கிறீங்கன்னும் போது ப்ராஃபிட்ல விற்கிறீங்கன்னும் போது 20% வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்க 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனா வந்து 1.25 lakhs வந்து இருக்கும். சோ அதை நீங்க ஒருவேளை தாண்டிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 12.5% வந்து டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. சோ இந்த டாக்ஸ் வந்து நீங்க ஸ்டேக் சேல் பண்ணும்போது வந்து நடக்கிற விஷயமா இருக்கு. சோ நீங்க ஸ்டேக் சேல் பண்றீங்க அப்படின்னா நீங்க 12 மாசத்துக்குள்ள செல் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிவிடெண்டை பொறுத்த அளவுல ஒரு ஆளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவோ அதை பொறுத்து இங்க டிவிடெண்ட் வந்து டாக்ஸபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதுதான் டாக்ஸ் சுத்தி இங்க டாடா மோட்டார்ஸ்ல அந்த டிமர்ஜர்ல நடந்த விஷயமா இருக்கு. காக்னிசன்ட் நிறுவனம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில ஐபிஓ போற பிளான்ல வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்தியா ஐபிஓல இங்க வந்து காக்னிசன்ட் நிறுவனம் வந்து வர பிளான்ல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நாங்க லாங் டேர்ம் ட்ரெண்டுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி வரோம். மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து நாங்க வந்து இதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இங்க காக்னிசன்ட் கம்பெனி ஐபிஓ வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க டிசிஎஸ் கம்பெனியோ இன்ஃபோசிஸ் கம்பெனியோ நம்ம பார்த்தோம் போது 22ல இருந்து 23 பி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதுவே நம்ம காக்னிசன்டோட பி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 பில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப வேல்யூஷன்ஸ் கம்மியா வந்து ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ அவங்க இந்த இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஐபிஓ பஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அண்ட் தென் இங்க மார்க்கெட்ல என்ன மாதிரியான சென்டிமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, வேல்யூஷன்ஸ் வந்து இங்க மக்கள் எப்படி தராங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிட்டு அப்ப இந்தியன் மார்க்கெட்ல நம்ம வந்து என்ட்ரானா என்ன நமக்கு பெரிய பிளஸ் தானே. இவங்க வந்து ஹாப்பியஸ்ட் மைண்டையும் அண்ட் தென் இங்க எக்ஸாவரோட ஐபிஓ வந்ததெல்லாம் வந்து நோட் பண்றாங்க. ஸோ நமக்கு இங்க நல்ல வேல்யூஷன்ஸ் வந்து தருவாங்க அப்படின்ற ரீசனால இங்க காக்னிசன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர பிளான்ல இறங்கிட்டாங்க. ஒருவேளை காக்னிசன்ட் ஐபிஓ வந்தது அப்படின்னா இங்க டிசிஎஸ்க்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியா காக்னிசன்ட் கம்பெனி தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாலுமே எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ரெவன்யூ அண்ட் தென் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் அண்ட் தென் ஆர்டர் புக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. இங்க நெட் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 50% வந்து குவார்டர் அண்ட் குவார்டர்ல டிராப் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் வந்து இங்க ட்ரம்போட டாரிஃப் தான் வந்து இருக்கு. அதை தாண்டி மீதி எல்லா பிசினஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் ஐபிஓ வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. வருண் பீவரேஜஸோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணும்போது. ரெவன்யூ வந்து 2.3% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபேஸ் பண்றாங்க. 29% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர்ல லாஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் வந்து இங்க ஹெவியா வந்து ரெயின்ஃபால் வந்து நடக்குது. ஸோ இங்க ரெயின்ஃபால் நடந்த ரீசனால வருண் பீவரேஜஸ் எல்லாம் அங்க சேல்ஸ் வந்து அதிகமா பண்ண முடியல. ஸோ சேல்ஸ் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆகுது.
ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர்ல டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நல்லாவே சேல்ஸ் நடக்குதான்னு சொல்றாங்க. 9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா சவுத் ஆப்பிரிக்கால வந்து நல்லா நடக்குதான்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே கென்யால வந்து இங்க என்லார்ஜ் ஆகிற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. வருண் பிவரேஜஸ் கென்யா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கென்யால ஒரு பிரான்ச் வந்து போட போறாங்க. ஸோ இங்க லோக்கலா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரியா இங்க வருண் பிவரேஜஸ் கம்பெனிஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுல நேத்திக்கான மார்க்கெட்ல ஏறி இருந்துச்சு. பட் ஆனா இந்த இயர் மட்டுமே 20% வந்து டிராப்ல இருக்கு. ஸோ இது வந்து இன்னமும் ஓவர் பிரைஸா இருக்க ரீசன் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுவோம். போட் கம்பெனியுமே ஐபிஓ வரதுக்கான 1500 கோடி ரூபாய்க்கு அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ போட்ன்றது ஒரு பிராண்ட். இதோட பேரண்ட் கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இமேஜின் மார்க்கெட்டிங் அப்படின்றதா இந்த கம்பெனியோட நேமா வந்திருக்கு. ஸோ இமேஜின் மார்க்கெட்டிங் தான் பேரண்ட் கம்பெனி. அது உள்ள இருக்கிற ஒரு பிராண்ட் தான் போட்டா வந்து இருக்கு. ஸோ போட் பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த 1500 கோடி ரூபாய் அவங்க ஐபிஓ வந்து இஷ்யூ ஃபைல் பண்ணிருக்காங்களா. ஸோ இதுல 1500 கோடி ரூபாயில 1000 கோடி ரூபாய் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக் வித்துட்டு வெளியே போறாங்க. ஸோ இதுல வார்பர்க் பிங்கர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. 500 கோடி ரூபாய்க்கான ஸ்டேக் வித்துட்டு வெளியே போறாங்க. அண்ட் தென் அதர் ப்ரொமோட்டர்ஸும் உள்ள இருக்காங்க. ஸோ 1500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல தான் இருக்கு. அவங்க ஸ்டேக் வித்துட்டு வெளியே போறாங்க. மீதி இருக்க 500 கோடி ரூபாவை 225 கோடி ரூபாய் அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் 150 கோடி ரூபாய் பிராண்டிங் அண்ட் தென் மார்க்கெட்டிங்கும் மீதி இருக்க அமௌண்ட் வந்து நார்மலா ஜெனரல் கார்பரேட் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் போட்டோட ஐபிஓ வந்து வரட்டும். அதுக்கப்புறமா என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்என்டியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 15.6% வந்து இயர் ஆன் இயர்ல growth ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 10.4% இயர் ஆன் இயர்ல growth ஆயிருக்கு. மார்ஜினை பொறுத்தளவு எபிட்டா மார்ஜினை பொறுத்தளவுல 10% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இங்க ஆர்டர் புக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் போய்கிட்டு இருக்கு. மெயினா இந்த அளவுக்கு மூமெண்டம் தந்ததுக்கான ரீசன் வந்து எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்டா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க எனர்ஜி செக்மெண்ட்டை பொறுத்தளவுல ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து டபுளா இருக்கு இயர் ஆன் இயர்ல. எனர்ஜி செக்மெண்டோட ஆர்டர் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டருமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இப்போ கூட சவுதி அரேபியால ஒரு இபிசி ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2500 கோடி ரூபாய் வந்து இங்க 5000 கோடி ரூபாய் இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூஷன்ஸா ஒர்த்தா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எல்லா சைடுமே எல்என்டி ப்ராஃபிட் சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட எம்டி ஆன சுப்பிரமணியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து growth phase வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க பிசினஸ் வந்து growth phase வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா நல்ல ரிசல்ட்ஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா வேல்யூஷன்ஸ் வந்து ஹையா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாம இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பிரான்ஸ்லயும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ 52வது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா பிரான்ஸ் வந்து இருக்கு. ஜிடி பிரான்ஸ் அப்படின்றவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இங்க பிரான்ஸ் மார்க்கெட்ல வந்து உள்ள போறாங்க. ஸோ இங்கேயுமே இங்க மெயின் ப்ராடக்ட்டா வந்து லான்ச் பண்ண போறது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா லான்ச் பண்ண போறது இங்க 450 அங்க் மாடலா தான் வந்து இருக்கு. ஸோ அந்த 450 அங்க் மாடல் மூலமா இங்க பிரான்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறாங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ல இங்க இட்டாலி யூகே தொடர்ந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வராங்க. ஸோ இங்க ஜிடி பிரான்ஸ் பொறுத்தளவுல இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 30 அவுட்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் இயர் 2026 எண்டுக்குள்ள 50+ ஸ்டோர்ஸா வந்து இருக்கும். 2028ல ஃபுல் ரோல் அவுட் வந்து பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இங்க யூரோப் மார்க்கெட்ல இங்க ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஃபுல்லா உள்ள இறங்கிட்டாங்க. குரோவோட ஐபிஓ வந்து வர டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. 61,000 கோடி ரூபாய்க்கு வேல்யூஷன்ஸ் வந்து திரட்டி வராங்க. இவங்க இஷ்யூ அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6600 கோடி ரூபாய் இஷ்யூ அமௌண்டா வந்து இருக்கு. பிரைஸ் பேண்ட பொறுத்தளவுல 95 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த 6000 கோடியில மேக்ஸிமம் வந்து இங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து ஸ்டேக் வித்துட்டு வெளியே போறாங்க. வெறும் 1000 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்து வருது. ஸோ அந்த அமௌண்ட் அவங்க எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் கிளைண்டோட அக்யூசேஷன்ஸ்க்கும் அண்ட் தென் யூனிட் எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளானுக்காகவும் இந்த 1000 கோடி ரூபாய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரோவோட இப்ப கரண்ட் ஆக்டிவ் யூசர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.43 crores யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஜெரோதா அந்த ஏஞ்சல் ஒன்க்கு டைரக்ட் காம்படிஷன் குரோவா தான் வந்து இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ வரட்டும். அந்த கிரே மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு அந்த இந்த வேல்யூஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுவோம். ஸோ நவம்பர் 4ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. இப்போ கரண்டா ஓப்பன்ல இருக்க ஐபிஓஸோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஒர்க்லா இந்தியா ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியமும் வந்து விழுந்திருக்கு. ஸ்டட் ஆக்சசரிஸோட அந்த கிரே மார்க்கெட் பிரீமியமும் விழுந்திருக்கு. லென்ஸ்கார்ட்டோட பிரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இங்க ஒர்க்லா இந்தியா ஐபிஓக்கான அந்த ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது ஒர்க்லா இந்தியா ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறது வந்து 0.79% வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மடங்கு கிட்ட சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த டிமாண்ட் வந்து பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நம்ம பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்து இருக்கும். செகண்டா வந்து ஸ்டட் ஆக்சசரிஸோட ஐபிஓ இதை நம்ம நேரே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஐபிஓ வந்து அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லிஸ்டிங்காகவும் சரி லாங் டர்ம்காகவும் சரி. ஸோ இப்பவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ 85 ரூபாய் கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா இருந்தது. இப்போ 55 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு 10% தான் லிஸ்டிங் வந்து ஸ்டட் ஆக்சசரிஸ்ல வந்து இருக்கு. லென்ஸ்கார்ட் ஐபிஓ பக்கம் போனோம் அப்படின்னா 27% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது. 17% தான் வந்து இப்போ இருக்கு. ஸோ 10% நீங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. ஸோ பட் ஆனாலுமே லென்ஸ்கார்ட்டோட அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம லாங் டர்ம்காக தான் அதை வந்து பாக்குறோம். ஸோ லாங் டர்ம்காக பார்த்தாலும் சரி நீங்க லிஸ்டிங் எனக்காக பார்த்தாலும் சரி லென்ஸ்கார்ட் ஐபிஓ தான் இப்போ இருக்கிற ஒரே ஐபிஓவா வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் வந்து அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லாங் டர்ம் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம லென்ஸ்கார்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ ஒரு வேளை கிடைச்சது அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை லிஸ்டிங் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா தான் வந்து இருக்கும்.
ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.